டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து என் குழந்தையா இருந்தால் நான் எல்லா செலவும் குழந்தைக்கு பார்த்துக்கிறேன்னாரு. ஏன்னா இவங்க இடையில வர ஒரு ஃபேமிலி கோர்ட்டில் போய் ஒரு 5 lakhs பணம் கேட்டு போட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு எதிராகவும் திரும்பிச்சு. மேடம் தான் காஸ்ட்லினா குழந்தையுமா காஸ்ட்லி. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டில் மாதம்பட்டி ரங்கராஜோட பிள்ளை அப்படின்னு ரிப்போர்ட் வந்துருக்கு. இப்போ அந்த குழந்தைக்கு அவருக்கு 5 lakhs 10 lakhs அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறவங்களே இறங்குறாங்க, பேர் ஆகுறாங்க. அப்போ கான்டாக்ட் இல்லாமல் உங்களை ஹெல்ப் இல்லாமல் பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ எல்லாரும் சேர்ந்து மாதம்பட்டி மேலே ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி தான் தெரியுது. வேறு ஏதோ பிஸ்னஸ் மோட்டிவேஷனில் யாரை காலி பண்ணிட்டாங்க. மாதம்பட்டிக்கு 2 பிள்ளை இருக்குது, ஒரு பொண்டாட்டி இருக்கு. இப்போ இதில் ஒரு ஃபிட்டிக்கோட பிள்ளை இருக்குது, இதில் ஒரு பிள்ளை இருக்குது, 4 பிள்ளை. 4 பிள்ளையோட எதிர்காலத்தையும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கழுவி ஊற்றுனீங்கன்னா அந்த பிள்ளைங்க ஸ்கூலிங்ஸ் எப்படி இருக்கும்? என்னடா மாதம்பட்டி உங்கள் அப்பாவுக்கு இப்போ கூட பிள்ளைங்களாம் பெரிய பெரிய பிள்ளைங்களா இருக்கு, என்ன காதலிச்சிங்க, என்ன யாரும் அசிங்கப்படுத்தி என்ன ஆகும்? அசிங்கப்படுத்திட்டேன். மானமுள்ள மாதம்பட்டி இருந்தால் அம்மா சொல்லி கொடுக்கக்கூடாது, பார்த்துருவோம். பெண்கள் ஒரு பக்கம் என்னன்னா மேலே போய் நிலாவில் டைவ் அடிக்கிறாங்க, சுனிதா வில்லியம்ஸ் அக்கா. இன்னொரு பக்கம் நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம், அதுவும் நடக்குதுங்க. நம்ம எதை தான் எடுத்துக்கிறது? சன்செட் டைம் பார்க்குறாங்க சூரியத்தில். இவங்களும் அப்படியே பெருடா பேச்சு ஒரு புரிதியோட டிவிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பல போராட்டங்களுக்கு பிறகு ஜாய் கிர்ச்சிலா அவர்களோட டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ல அவங்களுக்கு பிறந்த குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜரோட தான் ப்ரூவ் ஆயிருக்கு சார். அந்த தகவல் அறிக்கை பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். ஊரே பார்த்தது. அப்புறம் சொடலை சாவுடா தாவு, எங்கே இருந்தா வருது, என் ஊரே பார்க்குதுடா என்ன அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. நான் மட்டும் கட்டாயம் பார்த்துட்டு தான் இருந்தேன். இது எப்படி சார் மியூச்சுவல் கன்சர்ன் மாதிரி 2 பேருமே சேர்ந்து தான் கேட்டாங்க சார் இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்? என்ன இருப்பா, அவங்க ஃபர்ஸ்ட் கமிஷன் ஆஃபீஸ் போனாங்க, வைத்த தள்ளிட்டு. ஓகே சார். அப்புறம் அங்கே இருந்து குழந்தைகள் நல வாரியத்துக்கு அனுப்புனாங்க. அப்புறம் அங்கேருந்து மகளிர் ஆணையம் போணுச்சு. மகளிர் ஆணையத்தில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண உள்ள அங்கே உள்ள ஜட்ஜஸ் மாதிரி இருப்பாங்க, ஒரு சின்ன இசைவு தீர்ப்பாயம் மாதிரி இருக்கும். நாட் ஏ கோர்ட் பட் ஒரு போர்டு, ட்ரிபியூனல். ஓகே. அங்கே சொன்னாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. ஜாய் கிருஷ்ணாவோட ப்ரையாரிட்டி. சரி, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து என் குழந்தையா இருந்தால் நான் எல்லா செலவும் குழந்தைக்கு பார்த்துக்கிறேன்னாரு. ஏன்னா இவங்க இடையில வர ஒரு ஃபேமிலி கோர்ட்டில் போய் ஒரு 5 lakhs பணம் கேட்டு போட்டாங்க. 6 lakhs போட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு எதிராகவும் திரும்பிச்சு. 6 லட்ச ரூபாய்க்கு குழந்தை வளர்க்கணும், அவ்வளோ காஸ்ட்லியான குழந்தையா அந்த குழந்தை. மேடம் தான் காஸ்ட்லினா குழந்தையுமா காஸ்ட்லி அப்படின்னு. அப்புறம் அதுக்கு பிறகு தான் அவங்க எதிராக எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. நம்ம எப்பயுமே யாருக்கு ஆதரவாகவும் பேசுறது இல்லை, அவங்களுக்கு எதிராக தான் பேசுறது. அப்புறம் அது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாங்க. அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போனார் மாதம்பட்டி ரங்கராஜ். 2 கேஸ் போட்டார். எங்கள் கம்பெனியை பற்றி பேசுகிறாங்க, அது எங்கள் கம்பெனி ரெப்புடேஷன் போகுதுன்னு. அவங்க சிம்பிளாக அவங்க நான் பேசவே இல்லைன்னு. அவங்களுக்கும் ஜாய்க்கு ரிசல்ட்டாகவும் நல்லா பேக்கப் இருந்து ஆள் இருந்து இயக்குறாங்க. இல்லாட்டி இவ்வளோலாம் தெரியாதுல்ல. அது எங்கள் குழந்தை எங்கள் கம்பெனியை பற்றி நாங்கள் பேசலைன்ட்டாங்க. 2 கேஸுமே அவுட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டில் மாதம்பட்டி ரங்கராஜோட பிள்ளை அப்படின்னு ரிப்போர்ட் வந்துருக்கு. இப்போ அந்த குழந்தைக்கு சட்ட உரிமை பூரா பெறும். ஜாய்க்கு ரிசல்ட் அவங்களோட ப்ராப்பர்ட்டி எதுவும் கிடைக்காது. பட் அந்த குழந்தைக்கு இவரோட ப்ராப்பர்ட்டிலேருந்து லீகலாக கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஆல்ரெடி 2 குழந்தை இருக்குது இவர்கிட்ட. 2 குழந்தை ப்ளஸ் இந்த ஒரு குழந்தை, மொத்தம் 3 குழந்தை. அதாவது ஷேர் கொடுத்து தான். என்னன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்காரு, டிஎன்ஏ டெஸ்ட்ல என்னோட குழந்தை தெரிய வந்தால் அந்த குழந்தையோட மொத்த செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. இப்போ ஒரு சராசரி மனிதனால எல்லாராலையும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் கேட்க முடியுமா சார்? யார் ஒன்றும் கேட்கலாம். இதில் என்ன இருக்குது? டிஎன்ஏ டெஸ்ட் யார் ஒன்றும் எடுக்கலாங்க. என்னங்க இருக்கு? அதுக்கு நெசசிட்டி என்னங்கிறது இருக்கு. சும்மா போய் டைம் பாஸ் எடுக்கிறதுலாம் இல்லை. ஓகே. ஒரு வழக்கு விசாரணை, ஒரு பாடி கிடைக்குது, இல்லை இன்னார் பிரச்சனை, பிறப்பில் பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக அதை கோர்ட்டே அலோவ் பண்ணுவோம், எடுத்துக்கலாம். நீ ஓகே சார். அதோட மாற்றம் இல்லை. இப்போ நீதிமன்றம் கண்டிக்காத சார்? இப்போ ஒரு சந்தேகப்படுறீங்க இந்த பெண்ணை அப்படிங்கிற மாதிரிலாம், அது கோர்ட்டோட வேலை கிடையாது. கோர்ட்டுக்கு என்னைக்கு அதெல்லாம் வேலை கிடையாது. கோர்ட்டு ஓகே வந்திருக்கு கேஸ் உண்மையாக பொய்யா அவ்வளோதான் தேவை. ஒரு கொலை நடந்திருக்கு, உங்கள் மேலே கொலை கேஸ் போட்டிருக்காங்க, கேஸ் நடக்குது, நான் இறுதியாக உங்களை விடுதலை பண்ணிடுறேன், நான் தான் ஜட்ஜி உங்களை விடுதலை பண்ணிடுறேன். கொலையை பண்ணது யார்? தானாகவே எடுத்துக்க தள்ள வெட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அதுதான் சட்டம். உரிய குற்றவாளியை கைது செய்ய காவல்துறைக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. இன்னும் கடைசியில் என்ன எழுதிடுவாங்க, அவ்வளோதான். அதில் ஒன்று சார். அவங்க ஜாய் கிருஷ்ணா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் இன்னும் மாதம்பட்டி ரங்கராஜ் கணவனாக ஏற்றுக்கிட்டு தான் சார் நிறைய போஸ்ட் போடுறாங்க. அவ்வளோதான். அதை தான் அவரும் சொல்கிறாரு. ஆண்டாள் பேர் அவங்க தனக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தானே அவர் கேட்குறாரு. அவர் ஒன்றும் இதுவாகலாம் பண்ணல. அதாவது எப்படி சொல்கிறது, இவங்களாவே அவங்களாவது சுயவர பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு அவர். திரைப்பட புகைப்படங்கள்லாம் வந்துச்சு சார், மாலை மாற்றி அது மாதிரிலாம். ஆமாம், சினிமாவில் கூட தான் 1000 பேர் 1000 கல்யாணம் பண்ணிட்டு பேர் புகைப்படம் வருது. இதில் என்ன உங்களோட ஏஐயில் வச்சு கல்யாணம் பண்ணி கேட்டோம், ஐஸ்வர்யாவோட கல்யாணம் பண்ணி கேட்டவா, யாரோட கல்யாணம் பண்ணி கேட்டோம்? பாரு இல்லை, வெளிநாட்டில் அமெரிக்கா உள்ள பொண்ணு ஏதாவது சொல்லுங்களேன். ஏஐ போட்டால் வரப்போகுது. ஏதோ விளாண்டாங்க, போனாங்க, வந்தாங்க.
அது விளையாட்டோடு இருந்துடணும். அது மாதிரி விபரீதமாயிட்டா இந்த மாதிரி தான் பிரச்சனையாகும். இப்போ ஜாய் கிருஷ்ணா வந்து அவங்களோட நோக்கம் வந்து ஜீவனாம்சம் பெறுதலையா இல்லை மெயின்டெனன்ஸ் பெறுதலையா இல்லை மாதம்பட்டி ரங்கராஜ் கூட வாழ்ந்தே தான் ஆகணும்னு சொன்னா அது எந்த பொறுப்பெல்லாம் யாரோடையும் வாழ முடியாது. இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துற மாதிரி யாரும் வாழப்பா அவ்வளோ மானங்கிட்டவனும் அந்த நாட்டில் இருக்கானுங்க. அப்படிலாம் யாரும் வாழ வைக்க மாட்டாங்க. ஏதோ அவர்கிட்ட செட்டில்மெண்ட் ஏதோ வாங்கிக்கலாம், அவ்வளோதான். வேற என்ன செய்யுது? என்னுடைய கருத்து அதுதான். நீ ஆணாதிக்கவாதிடா பூர்ஷ்வாடானா, ஆமா நான் பூர்ஷ்வா தான், ஆணாதிக்கவாதி தான். அசிங்கப்படுத்துற பிறகு எப்படி உங்களோட வாழ்றது? அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. காரி துப்புறது ஒரு அளவு இருக்குல்லங்க. தொடச்சிக்கிற அளவு துப்புனா தொடச்சிக்க முடியும். தொடச்சிக்க முடியாத அளவு துப்புனா அப்புறம் எப்படி உங்களோட ஜேர்னி பண்றது? அது பாசிபிள் இல்லை. ஏன்னா அவங்க முதல் மனைவியோட சேர்ந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல் மனைவி இல்லை, அவங்க தான் மனைவி. ஓகே, கரெக்ட் தான் சார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்த நிலையிலும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க கூட தான் நான் துணை நிற்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அத்தை பொண்ணு தானே, அது மாமா பையன் அத்தை பொண்ணு தானே. அவங்க தான் ஊரறிய நேரம் அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க தான் துணை நிற்பாங்க. வந்தது போனது, மழைக்கு உண்றது போனதெல்லாம் வந்து எப்படி துணை நிற்பாங்க? செகண்ட் சேனல் தானேங்க. அதெல்லாம் நம்ப முடியுமா? டிவி சேனல் மாதிரி தான். உங்களுக்கு ப்ராப்பராக வர்றது என்ன, ஒரு டிவியில் புள்ளியாக வரும், அதுதான் ப்ராப்பரு. சேனல் வரும் போகும், டிவி உங்களுக்கு. பேசும்போது சார், நீங்கள் ஜாய் கிருஷ்ணா அவர்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி சொன்னீங்க. அவங்களோட வந்து முதல் முறை நீதிமன்றம் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை எம்பி சுதா வெங்கடேசன் அவர்களே வந்து ஆஜரானாங்க சார். அந்த அளவுக்கு ஒரு எம்பியே வந்து இந்த கேஸ் நடத்துகிற அளவுக்கு அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ். மாதம்பட்டி தான் மோடியோடலாம் போட்டோ எடுத்துருக்காரு. எம்பி இல்லைங்க, அவன் அது கூட ஒரு வக்கீல். அவங்க அந்த மாதிரி தெரிஞ்சவங்க வக்கீல். அவங்க பெண்ணியவாதிகள் ஃபெமினிஸ்ட் வர்றது தான், 4 பேர் சேர்ந்து வர்றது தானே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அவருக்கு அப்பியராக ஒரு அட்வொகேட்லாம் பெரிய ஆள். யாருக்கு? ஜாய் கிருஷ்ணாவுக்கு. அவங்களாம் அவருக்கு 5 lakhs 10 lakhs அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறவங்களே இறங்குறாங்க, அப்பியராக வராங்க. அப்போ கான்டாக்ட் இல்லாமல் உங்களை ஹெல்ப் இல்லாமல் பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ எல்லாரும் சேர்ந்து மாதம்பட்டி மேலே ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி தான் தெரியுது. வேறு ஏதோ பிஸ்னஸ் மோட்டிவேஷனில் யாராவது காலி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் சில ஹோட்டல்ஸில் பிரியாணிலேருந்து பள்ளி அடிப்பாங்க. பட் அது பள்ளி அவங்க ஹோட்டல்லேருந்து கிடச்சிருக்காது. இவனுங்களே ட்ராமா பண்ணி பில்லு கொடுக்காம இருக்கிறது, உங்கள் பிஸ்னஸை டேமேஜ் பண்ணுறதுக்கு KFC சிக்கன் உள்ளது புழுவாக எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படியே அவ்வளோ கவனம் குறைவாக வச்சுருவானுங்க. அதெல்லாம் இல்லை. உங்கள் பிஸ்னஸை காலி பண்ணுறதுக்கான டெக்னிக் அதெல்லாம். எனக்கு எதிராக நீ ஒரு இறக்குனீங்கன்னா என்னோட பிஸ்னஸை காலி பண்ணுறது தானே நடக்கிறது தானே ஒழிய எல்லாமே அப்படி மாட்டிப்பாங்க. சீமான் வந்து விஜயலட்சுமி வச்சு கேம் விளாண்டாங்க. விஜயலட்சுமி மாரி 1000 விஜயலட்சுமி அவர் லைஃப்பில் இருந்திருப்பாங்க. ஆனால் இதுலையே அவர் லாக் ஆனாருன்னா அவர் அரசியல் ரீதியாக அவரை காலி பண்ணார். அவர் முன்வைக்கிற அரசியல் இருக்குல்ல, அதை உடைக்கிறது யாரோ ஒரு ஆள் வேணும். அது அந்த அம்மா டூலாக பயன்பட்டுச்சு. அவ்வளோதான், வேற ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ என்ன, ஜாய் கிருஷ்ணா ஏற்கனவே கல்யாணம் ஆகாதவங்களா, புள்ள பார்க்காதவங்களா, ஃபெட்டிக்கூட இருந்தாங்க, புள்ள பார்த்தாங்க, டைவர்ஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காய். மறுபடியும் இன்னொருத்தன் தேர்ந்தெடுக்கல, கவனமாக தேர்ந்தெடுக்கணும்ல. போய் உட்காந்து டிவியாக பேசினா மட்டும் என்ன ஆகிட போகுது? உட்காந்து பேசுங்க, 10 பொம்பளை வச்சு எனக்கு எதிராக அசரன்னு நான் பார்ப்போம். ஒரு இன்ச்சு கூட வர மாட்டேன் தான். இப்போ நமக்கு இப்படி ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, நீ ஹாப்பின்ட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. சீமான் என்ன கேட்டார்ல கடைசா, அவன் குத்த வச்சிருந்த பொம்பளை எப்படி சோள கட்டை தூக்கிட்டு போனேன். ஓட வந்தாங்க போனாங்க வந்தாங்க அவ்வளோதான். இப்போ இதை 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கலான்னு சொல்கிறேன். அப்போ அவருக்கு தெரியல, இதை சொன்னால் ரொம்ப தப்பாகிடுமோன்னு எடுத்தாரு. அதோட ஃபுல் ஸ்டாப் ஆகிட்டு இல்லைங்க. ஆமாம், ஒரு அவதூறு உங்க மேலே சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா ஒரு லெவல் தான் அது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் ஜாய் கிருஷ்ணனுக்கு எதிராகவோ மாதம்பட்டிக்கு ஃபேவராகவோ நான் பேசலை. நான் என்ன சொல்கிறேன், மாதம்பட்டிக்கு 2 பிள்ளை இருக்குது, ஒரு பொண்டாட்டி இருக்குது. இப்போ இதில் ஒரு ஃபிட்டிக்கோட பிள்ளை இருக்குது, இதில் ஒரு பிள்ளை இருக்குது, 4 பிள்ளை. 4 பிள்ளையோட எதிர்காலத்தையும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கழுவி ஊற்றுனீங்கன்னா அந்த பிள்ளைங்க ஸ்கூலிங்ஸ் எப்படி இருக்கும்? என்னடா மாதம்பட்டி உங்கள் அப்பாவுக்கு இப்போ கூட டிஎன்ஏ தம்பி பிறந்திருக்காம போல இருக்க உனக்கு எப்படி கொள்வாங்களோ சொல்ல மாட்டாங்க பசங்க. அது மன வருத்தம் ஏற்படுமா இல்லையா? மன வருத்தங்கிறத விட சைல்டு கூட்டு ட்ராமா, அதெல்லாம் உளவியல் பிரச்சனை ஏற்படும். ஏற்கனவே 2 குழந்தை, அவங்க சொந்த பந்தம், சுருதியோட லைஃபு, எங்கே போனாலும் அந்த இழிவு உங்களோட துரத்திக்கிட்டே வரும்ல. இது எந்த வகையில் நியாயம்? அதெல்லாம் உண்மையான காதல் வந்து இப்படி கிடையாது. கள்ளக்காதல் தான் இப்படி இருக்கும். உண்மையான காதல் எதில் இருப்பாரு, விலகி போதல்ல இருக்கும். ரைட்டு கூட அவனை காதலிச்சேன், அந்த நாய் அந்த காதலுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவன், பட் என் காதல் ரொம்ப புனிதமானது, நான் வேலைக்கு போய்க்கிறேன், பரவாயில்ல நல்லா இருறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாருங்க. அது லட்சம் செருப்பு சாயல் நமக்கு அடிக்கிறது சமம். அதே ஒரு ஆண் ஒரு பெண்ணு மேலே ஆச்சிட்ட ஊற்றுறது, அதை ஊற்றுறது, அன்னைக்கு பார்க்குற கண்ணில் எடுத்து ஊற்றுற ஆச்சிட்ட. டேய் மனிதனடா நீங்கள்லாம், வேலைக்கு போகிறாளா, நான் உன்னை ரொம்ப உண்மையாக காதலிச்சேன், அந்த காதல் எனக்குள்ளே இருக்குது, அது ரொம்ப புனிதமானது. ஆனால் நீ அதுக்கு சம்பந்தமே கொஞ்சம் கூட யோக்கியதே இல்லாதவன், போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணுமா இல்லையா? அதுதான் காதல். இதெல்லாம் கள்ளக்காதல். அருகே வந்தால் டேக் கேர், விலைக்கு போனால் டோன்ட் கேர்னு சொல்லிட்டு போகணும். டோன்ட் கேர் இல்லை, உங்களை விஷ் பண்ணிட்டு போகணும். நல்லா இருக்கு, டோன்ட் கேர் இருக்கிறது நல்ல வார்த்தை. எப்படியோ போங்கிறது தான் டோன்ட் கேர். நல்லா இருமா, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கு. என்ன ஏமாத்துற மாதிரி மறுபடியும் ஒருத்தர் ஏமாத்தாது அப்படின்னு சொல்லி பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும்.
அது ஏன் புரியலன்னு தெரியல. பிள்ளைங்களா பெரிய பெரிய பிள்ளைங்களா இருக்கு, இன்னும் என்ன காதலிச்சிங்க, என்ன யாரும் அசிங்கப்படுத்தி என்ன ஆக போகுது? அசிங்கப்படுத்திட்ட மானமுள்ள மாதம் இருந்தா அம்மா சொல்லி கொடுக்கக்கூடாது. பார்த்துருவோம், படுத்திட்டு இல்லை, நீ ஒரு வழியாக்கிட்டு இல்லை, இனிமே கொடுத்தா என்ன கொடுக்கல என்ன. ஆனா சட்டம் எல்லாம் பெண்கள் பக்கம் தான் எப்போது இருப்பாங்க. அதெல்லாம் என்ன வேணா டிமாண்ட் பண்ணி அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. சுப்ரீம் கோர்ட்டே எதிர்த்துட்டு பெண்களை எல்லாம் மெயின்டெனன்ஸ் கேஸில் ஒரு பொம்பளைய என்ன படிச்சிருக்க எம்மி, உனக்கு ஹைதராபாத் பெங்களூர்ல நிறைய வேலை இருக்கு தெரியுமா, மெயின்டெனன்ஸுக்கு வாங்கி தான் திக்கணுமா, போய் வேலையை ஓடி பொண்ணு வட்டி விட்டாரு தெரிஞ்சு. இதுக்கு என்ன சொல்றீங்க? சாதகமா இருக்கலாம், அதை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாத்தையும் ஆட்டிட்டுலாம் வர முடியாது. எல்லாருக்கும் தெரியுது, கோர்ட்டு கேஸ் எல்லாத்துக்கும் தெரியுது. இதுல மாதம் மட்டும் ஓட்ட உடச்ச, ஜாய் கிருஷ்ணலாம் ஓட்ட உடச்ச, ரெண்டு குப்பை. நீங்க குப்பையை வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போட மாட்டேங்கணும். மாதம் மட்டும் கோர்ட்டுக்கு போன பிள்ளைங்க அதான் பேசுவோம். கோர்ட்டுக்கு தேவையில்லாம போய் வாண்டா வண்டியில ஏறாருங்க, ஏறக்கூடாது. கோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. ஆஸ் பர் லீகல் என்னவோ அதுதான் கோர்ட்டு பேசும். இதுதான் லீகல், இதான் நியாயம், போயிட்டு இருந்துருவாங்க. அது மாட்டிக்கணும். அதில் அதனால சொல்ல வர்றேன், லீகலுக்கு போகவே கூடாது. இது திருமணம் வெளியே உருவாந்தாலும் சார் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய வச்சுதான் அவங்க ஜீவனாம்சம் அந்த மெயின்டெனன்ஸ். அதுதான் நான் சொல்றேன், அந்த குழந்தைய ஏங்க ஏலம் போடுறீங்க? குழந்தை இல்லாம அவன் திருவா கஷ்டப்படுறான், கோயில் குளமா வேண்டா, போய் ஒரு ஆலமரத்திலையும் பார்த்தா அவ்வளோ தொட்டில் கட்டி விட்டுருக்கு. அதெல்லாம் ஒரு குடும்பத்துடைய வலி. நீங்க குழந்தைய பற்றி வச்சுட்டு ஏலம் விடுறது எந்த வகையிலைங்க? அந்த குழந்தை நல்லா வளருமா, நல்ல அட்மாஸ்பியர்ல வளருமா? அதுக்கு சொல்ல வர்றேன். எனக்கு மற்றபடி இவங்க போனதோ, இவங்க லிவிங் பண்ணதோ, லவ்விங் பண்ணதோ எனக்கு அவசியம் இல்லாதது. பண்ணிட்டு தோலை பல்லு இருக்கவும் பட்டாடி நிற்கிறான், நமக்கு என்ன இருக்கு? பல்லே இல்லை நமக்கு. நம்ம ரொட்டியை ஊற வச்சு தின்னுட்டு இருக்கோம், அப்படிங்கிற நமக்கு எதுக்கு அந்த பொழப்பு? பட் நீ குழந்தைய பற்றிக்கிட்டு ஏலம் விடுறது எனக்கு உடன்பாடு இல்லை. இந்தியாவிலே ஜெயலலிதா அம்மா கொண்டு திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம். குப்பை தொட்டில் குப்பை தான் கிடக்கணும், குழந்தை கிடந்துச்சு, அதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, தொட்டில் குழந்தை திட்டம். அருமையான திட்டம், ஃபர்ஸ்ட் கிளாஸான திட்டம். ஆனால் அந்த திட்டத்துக்கான அவசியம் நம்ம நாட்டில் இருக்குங்கிறது நம்ம வைக்கப்படணும்ல. அப்போ நம்ம குழந்தை சும்மா ஆசைக்கு கட்டி பிடிக்கிறது, அதில் குழந்தை உண்டாயிடுறது, அப்புறம் அதை அழிக்கிறது. ஒரு குழந்தை, இப்போ நான் ஒரு குழந்தை எனக்கு கருவில் அழைச்சிருந்தா இப்படி ஒரு மனுஷன் வந்திருப்பானா? நம்ம நாட்டில் கருக்கலை பண்ணுறதே அஃபென்ஸ். நம்ம குழந்தைய பற்றி குப்பை தொட்டில் போகிறது, நாய் குதறி கிடக்கு, எறும்பு குதறி கிடக்கு, நான் பூனை கடிச்சு கிடக்கு, இது வேதனை இல்லை? நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக இருந்ததுக்கு குழந்தை ஏலம் விடுறீங்களா? ஜாலியாக இருந்தால் எவ்வளோ பாதுகாப்பு கவசங்கள்லாம் விற்கிது, வாங்கி மாட்டிட்டு தொலைய வேண்டியது. டிவியில் தான் விளம்பரம் போடுறான், 24 hours போடுறாங்களா போடல, பார்த்தீங்களா இல்லை விளம்பரத்தையெல்லாம்? வாங்கி மாட்டிக்க வேண்டியது தானே. உமா உட்காந்துக்கிட்டு இதே அதே மாதிரி தொற்று நோயும் பரவாயில்ல, அதெல்லாம் மாட்டாமல் இருந்தாங்க. அதுக்கு சொல்ல வர்றேன், ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். பெண்கள் ஒரு பக்கம் என்னென்னா மேலே போய் நிலாவில் டைவ் அடிக்கிறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் அக்கா நிலாவில் போய் பார்த்துட்டு வர்றாங்க, கிராவிட்டியை பார்த்துட்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், அதுவும் நடக்குதுங்க. நம்ம எதை தான் எடுத்துக்கிறது? சன்செட் டைம் பார்க்குறாங்க சூரியத்தில், எது பீச்சில் போய் சன்செட் ஆகுது அப்படின்னு. இவங்களும் அப்படியே பெருடா போய் புழுதியோட செட் ஆகிடுறாங்க, அப்படியே ஜோடி ஜோடியாக. அவங்க வாழ்க்கையை எதை நோக்கி பார்க்குறீங்கிற விஷயம் தான். நிலாவில் போய் கால் வைக்கிறாங்க. நீங்கள் நிலாவில் நிலா காயுது பாட்டும் பாடுறீங்க. நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதை நோக்கி உங்களை நோக்கி வாழ்க்கை நகர ஆரம்பிக்கும். வாழ்க்கை நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு இல்லை, வாழ்க்கை கொண்டாடப்படுவதற்கு. வாழ தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை அமைகிறதே இல்லை, வாழ தெரியாதவனுக்கு வாழ்க்கை அமைஞ்சும் பிரயோஜனம் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.